பாத்ரூம் ஷவரில் பூமழை போல பொழியும் நல்ல வெதுவெதுப்பான வெந்நீரில் தன் அழகான உடலை ரசித்து நனைத்துக் கொண்டிருந்தாள் 20 வயது பெண் ஒருத்தி. அவள் குளிக்கும் அழகை கண்ணாடி ஜன்னலின் வழியே கண்ணிமைக்காமல் பார்த்தபடி ஒயினை முழுங்கிக் கொண்டிருந்தான் அவள் பாய் பெஸ்டி கௌதம். அது ஊரே அமைதியாய் உறங்கிக் கொண்டிருக்கும் நள்ளிரவு நேரம். புயல் காற்று பயங்கரமாய் வீசிக்கொண்டிருந்தது. தெருக்கள் எல்லாம் பெரும்பாலும் வெறிச்சோடி இருந்தன. சென்னை சிட்டியின் ECR கடற்கரை ரோட்டில் இருந்த அந்த சூப்பர் மார்க்கெட் மட்டும் இன்னும் இயங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது கடையில் இருந்த போன் ஒலித்தது. ஹலோ, டிமார்ட் சூப்பர் மார்க்கெட் என்றார் கடையின் சூப்பர்வைசர் சுந்தரம். எதிர்முனையில் இருந்த கௌதம், எனக்கு ஒரு பாக்ஸ் காண்டம் அப்புறம் 2 பாக்ஸ் டிஷ்யூ வேணும், உடனே ஜார்ஜ் ரெசிடென்சி பிளாட் நம்பர் 303க்கு அனுப்பிடுங்க என்று தன்னுடைய ஆர்டரை சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். போனை கீழே வைத்த சூப்பர்வைசர், டேய் கிஷோர் கிஷோர் என்று கடையில் டெலிவரி வேலை பார்க்கும் கிஷோரை அழைத்தார். அவர் குரல் கேட்டதும் அமைதியான முகத்துடன் வெளியே வந்தான் கிஷோர். கிஷோர் பார்ட் டைமில் டெலிவரி பாயாக வேலை செய்யும் 20 வயதே ஆன ஒரு கல்லூரி மாணவன். அருகில் இருக்கும் கல்லூரியில் ஃபைனல் இயர் காமர்ஸ் படித்துக் கொண்டிருக்கிறான். எப்பொழுதும் அவன் முகத்தில் ஒரு தெளிவும் தீர்க்கமும் இருக்கும். ஆனால் அவை யாவும் அவன் உடுத்தும் உடையில் இருப்பதில்லை. அதை பற்றிய அக்கறையும் அவனுக்கு இருந்ததில்லை. இன்றும் அவன் எப்போதும் போடும் பிரவுன் நிற டிஷர்ட்டும் ப்ளூ ஜீன்ஸும் போட்டிருந்தான். அவன் டிஷர்ட்டின் ஓரத்தில் ஆங்காங்கே ஓட்டை இருந்தது. அது அவன் வறுமையை சொல்லாமல் சொல்லியது. யாருமற்ற தனிமையில் இருப்பவனுக்கு அவன் கல்லூரி நண்பர்கள் தான் எல்லாமே. ஸ்காலர்ஷிப்பில் தான் அவன் படிப்பு தடைபடாமல் போய்கொண்டிருக்கிறது. இந்த சூப்பர் மார்க்கெட் பார்ட் டைம் வேலைதான் அவனுக்கான தேவைகளை ஈடுகட்டுகிறது. கிஷோர், ஒரு காண்டம் டப்பாவும் 2 டிஷ்யூ டப்பாவும் எடுத்துக்க, பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிற இந்த அட்ரஸ்ல கொடுத்துரு என்று சொல்லி அட்ரஸ் எழுதிய நோட்டை அவனிடம் நீட்டினார் கடையின் சூப்பர்வைசர் சுந்தரம். அதனை வாங்கிய கிஷோர் காண்டம் டப்பாவையை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க, இந்த காலத்து பசங்க எல்லாம் ரொம்ப விவரமா தான் இருக்கானுங்க என்று சொன்னார் சுந்தரம். அதை கேட்ட கிஷோர் ஒரு பக்கம் மட்டும் இதழை வளைத்து சிறு சிரிப்பை உதிர்த்தான். பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான். டேய், இதுதான் இன்னைக்கு உன்னோட கடைசி டெலிவரி, இதை கொடுத்துட்டு நீ ஹாஸ்டலுக்கு போயிடு என்று சொன்னார். அதை கேட்டு தலையசைத்தவனின் பார்வை சட்டென்று அங்கிருந்த கேலண்டரில் விழுந்தது. அதில் இருந்த தேதியை பார்த்தவன் மூளையில் மின்னல் வேகத்தில் ஒருத்தின் நினைவுகள் வந்து செல்ல சட்டென்று அவன் முகம் பிரகாசமானது. சுந்தரம் FM சத்தத்தை கூட்டி வைத்தார். ஆசை கொல்லாமல் கொல்லும், அங்கம் தாழாமல் துள்ளும், தனிமையே போ இனிமையே வா, பனிவிடும் இரவு நனைந்தது நிலவு. சிச்சுவேஷனுக்கு ஏத்த ரொமான்டிக் சாங் காற்றில் மிதந்தது. அதே நேரம் கடைக்கு வெளியே சிறிது தூரம் தள்ளி 2 கார்கள் காத்துக் கொண்டிருந்தது. அதில் இருந்தவர்கள் கையில் பெரிய பெரிய கத்தியுடன் தீவிரமாய் நோட்டமிட்டுக் கொண்டிருந்தனர். மழையால் ரோட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்க அந்த ரவுடி கும்பலிற்கு அது மிகவும் வசதியாய் போனது. டெலிவரி செய்ய வேண்டிய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்ட கிஷோர் மீண்டும் சூப்பர்வைசர் முன்பு வந்து நின்று ஒரு விலை உயர்ந்த லிப்ஸ்டிக்கை நீட்டினான். என்னடா அது என்று சுந்தரம் புரியாமல் கிஷோரை பார்க்க பதிலேதும் சொல்லாதவன் அந்த லிப்ஸ்டிக்கிற்கான காசை அவரிடம் நீட்டினான். அந்த லிப்ஸ்டிக்கின் விலை சுந்தரத்திற்கு நன்றாக தெரியும். எனவே கிஷோரை முறைத்தவர், இத போய் நீ 2000 கொடுத்து வாங்க போறியா என்று கண்டிப்புடன் கேட்க பதில் சொல்லாமல் அமைதியாய் அதே நேரம் அழுத்தமாய் அவரை பார்த்தான் கிஷோர். இந்த காசுக்கு நீ எத்தனை இடத்துல டெலிவரி பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல, உனக்குன்னு ஒரு நல்ல டிஷர்ட் கூட வாங்க மாட்டேன், அப்புறம் எதுக்குடா இவ்வளவு காசு கொடுத்து இந்த லிப்ஸ்டிக் வாங்குற என்று அக்கறை கலந்த கண்டிப்புடன் கேட்டார் சுந்தரம். வெட்கப்பட்டவன் மேனகாக்காக என்ற ஒற்றை வார்த்தையில் தன் பதிலை முடித்துக் கொண்டான் கிஷோர். இவன் திருந்த மாட்டான் என்று நினைத்துக் கொண்டே அவர் சிறிது தள்ளுபடி செய்து அவனுக்கு அந்த லிப்ஸ்டிக்கை கொடுத்தார். அதனை வாங்கியவன் சிறு புன்னகையுடன் மேனகாவின் நினைவுடனே கடையை விட்டு வெளியே வந்தான். மேனகா கல்லூரியில் அவனுடன் படிக்கும் வகுப்பு தோழி. 2 வருடமாக கிஷோரும் அவளும் காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். தான் சேமித்த பணத்தை எல்லாம் அவளுக்காக செலவு செய்வதையே தன் முழு நேர மகிழ்ச்சியாக கொண்டிருக்கும் கிஷோர் அவளை தனக்கான தேவதையாக கொண்டாடி கொண்டிருந்தான். மழை வெளுத்து வாங்க தொடங்கி இருக்க ரெயின்கோட்டை மாட்டிக்கொண்டு ஹெல்மெட்டை தலையில் பொருத்தி பைக்கை ஸ்டார்ட் செய்தான். டேய், இந்த போட்டோல இருக்கிறவ இவன் தானே, வெளியே வந்துட்டான்டா என்று காரில் காத்திருந்த ஒருவன் சொல்ல, பார்க்க பொடிய மாதிரி இருக்கான், இவனா இவ்வளோ பண்ணது என்று சந்தேகத்துடன் கேட்டான் இன்னொருவன். பொடி பையனோ பெரிய பையனோ அவன் யாரா இருந்தா நமக்கு என்ன, அவனை தூக்க சொன்னாங்க தூக்கிடுவோம், கொடுத்த காசுக்கு நமக்கு சொன்ன வேலையை மட்டும் நம்ம முடிக்கணும், அதை விட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூடாது, புரியுதா என்று மற்றவர்களை பார்த்து சொன்ன அந்த குழு தலைவன், டேய் மணி, கொஞ்ச தூரம் போனதும் அந்த பையனை அடிச்சு தூக்கிடு என்று டிரைவரிடம் சொன்னான். 2 காரும் கிஷோரை பின்தொடர்ந்தது. மழையில் சென்று கொண்டிருந்த கிஷோர் கண்ணாடி வழியே 2 கார் பின்னே வருவதை கண்டு முதலில் சாதாரணமாகத்தான் நினைத்தான்.
ஆனால் கார் நீண்ட நேரமாக பின்னால் வருவதை கண்டவன் ஏதோ சரியில்லை என்று புரிந்து கொண்டு வேகத்தை கூட்டினான். ஏன் என்ன ஃபாலோ பண்றாங்க என்று மனதுக்குள் நினைத்த கிஷோர் சிறிது பயத்துடனே வேகமாய் வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான். அவன் வேகமாய் போவதை உணர்ந்தவர்கள் வெறியோடு அவனை துரத்த ஆரம்பித்தனர். பைக்கின் வேகத்தை கூட்டினான் கிஷோர். மழையில் சாலை வழுக்கிக் கொண்டு ஓட்டுவதற்கு கடினமாக இருக்க சுதாரித்து ஓட்டிய கிஷோர் வேண்டுமென்றே சட்டென ஒரு சிறிய சந்துக்குள் பைக்கை திருப்பி அவர்கள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு மறைந்தான். இவ்வளவு நேரம் தங்கள் கண்முன்பு இருந்தவன் இப்போது இல்லாமல் போகவும் அதிர்ச்சி அடைந்த ரவுடிகள் காரை விட்டு இறங்கினார்கள். சே, இப்படி கோட்டை விட்டுட்டோமே என்று தரையை ஓங்கி ஒருவன் உதைக்க, நம்ம கிட்ட சிக்காமைய போவான், வா முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம் என்று இன்னொருவன் கூற அங்கிருந்து அகன்றனர். ரவுடிகள் பின்னே வராமல் இருப்பதை உணர்ந்து சிறிது நிம்மதியான கிஷோர் அப்பா தப்பிச்சிட்ட என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவன் மீண்டும் மெயின் ரோட்டிற்கு வந்து திருப்ப கவனம் இல்லாமல் ஒரு பள்ளத்தில் விட்டு பைக்கை முறுக்கினான். மழையில் வண்டி வழுக்கிட ஒரு பக்கமாய் சாய்ந்து கீழே வண்டியுடனே விழுந்தான். சில அடி தூரம் வழுக்கிக் கொண்டே சென்றவன் சுதாரித்து நின்றான். கை முட்டியில் சிறு சிராய்ப்புடன் தப்பியவன் தண்ணீரால் காயத்தை கழுவிவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு நேரே பொருட்களை டெலிவரி செய்ய வேண்டிய அபார்ட்மெண்டிற்கு சென்றான். தான் பொருட்களை கொடுக்க வேண்டிய பிளாட்டுக்கு முன்பு சென்று காலிங் பெல்லை தட்டிவிட்டு வெளியே நின்றான். அடிப்பட்ட காயம் வேறு அவனுக்கு எரிச்சல் தர மிகவும் கஷ்டப்பட்டு நின்றிருந்தான். 5 நிமிடம் கழித்து கதவு திறக்கப்பட்டது. உங்க ஆர்டர் சார் என்று சொல்ல வந்தவனின் வார்த்தைகள் அதிர்ச்சியில் தொண்டை குழியில் சிக்கி நின்றது. ஒரு நொடி அவன் மூச்சு நின்று திரும்பியது. அங்கே அவன் கண்ணெதிரே வெள்ளை நிற பாத்ரோப் மட்டும் உடுத்தி ஈர கூந்தலுடன் நின்று கொண்டிருந்தாள் அவனின் உயிர் காதலி மேனகா. மீண்டும் ஒரு முறை கண்களை அகல விரித்து பார்த்தான் கிஷோர். அவளை இங்கே இப்படி ஒரு கோலத்தில் பார்ப்பான் என்று அவன் கனவிலும் நினைத்ததில்லை. அதிர்ச்சியில் அவன் இதயம் நின்றுவிடும் என்பது போல் துடித்தது. மேனகாவும் அவனை அங்கு எதிர்பார்க்கவில்லை. அது அவள் முகத்திலிருந்து அப்பட்டமாய் தெரிந்தது. நீ மேனகா, நீ இங்க என்ன என்று கிஷோர் வார்த்தைகள் தந்தி எடுத்தபடி கேட்க அவளுக்கோ உள்ளுக்குள் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. டென்ஷனில் தன் பாத்ரோபை அவள் இறுக்கிக் கொண்டு தலைமுடியை சரி செய்து கொண்டாள். அவள் கண்களில் எப்போது ஒரு கடுமை பரவி இருந்தது. இன்னும் மேனகா உள்ளே வராததினால் அவளை தேடி உள்ளிருந்து வெளியே வந்தான் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்திருந்த கௌதம். வாசலில் நிற்கும் கிஷோரை கவனிக்காதவன் மேனகாவை பின்னேர்ந்தபடி அணைத்து அவள் கழுத்தில் முத்தம் கொடுத்தபடி அவள் தோளில் முகம் வைத்தான். கிஷோரின் கண்களில் கண்ணீர் முட்டியது. கௌதமும் அவர்கள் படிக்கும் கல்லூரியில் தான் படிக்கிறான். என்ன பேபி, நீ லேட் பண்ற, சீக்கிரம் வா, சேஃப்டியா தானே நம்ம என்ஜாய் பண்ண போறோம், காண்டம் இப்ப வந்துரும் என்று கிறங்கிய குரலில் அவன் அவள் உதடுகளை விரல்களால் அழுத்த கிஷோருக்கு உலகமே இருண்டது. அவனால் அவன் கண்களை கொஞ்சமும் நம்ப முடியவில்லை. அவர்கள் இருந்த கோலமே அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று அப்பட்டமாய் அவனுக்கு விளக்கியது. யாரை தேவதையாய் கொண்டாடினானோ, யாரை முழுதாய் நம்பினானோ, அவளே இன்று அவன் கண் முன்னால் இப்படி ஒரு துரோகம் செய்து நின்று கொண்டிருக்கிறாள். அதிர்ச்சியில் இருந்து மீண்ட கிஷோர், டே கையடுறா அவ மேல இருந்து என்று கடும் கோபத்துடன் ஆக்ரோஷமாக கௌதம் மேல் பாய்ந்தான். அவன் முகத்தில் சில குத்துகள் விழ பதிலுக்கு கௌதமும் கிஷோரை எட்டி நெஞ்சில் மிதித்தான். ஆத்திரத்தின் உச்சத்திற்கு சென்ற கிஷோர் தடியான நைட் லாம்பை தூக்கிக் கொண்டு கௌதமை அடிக்க வர, போது நிறுத்து என்று கோபமாய் கத்தி அவனை தடுத்து நிறுத்தினாள் மேனகா. கீழே போடு, போடுற கீழே என்று கிஷோரை தள்ளிவிட்டாள். கீழே விழுந்த கிஷோர் அவளை புரியாமல் பார்க்க இதற்கு மேலும் மறைக்க ஒன்றுமில்லை என்று முடிவுக்கு வந்த மேனகா அவனை ஏளனமாய் பார்த்தாள். இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் கிஷோர், லெட்ஸ் பிரேக் அப், இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவன் முகத்தை கூட பார்க்க பிடிக்காமல் கூறினாள். நடப்பது ஏதும் விளங்காமல் முழித்த கிஷோர், மேனகா என்ன சொல்ற என்று கலங்கிய விழிகளுடன் அதிர்ச்சியுடனே அவள் கைகளை பற்றி கொண்டு கேட்க, சட்டென்று அவன் கைகளை உதறி தள்ளியவள், சீ என்ன தொடாத, உன்னை பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ தொட்டாலே அருவருப்பா இருக்கு என்று ஏதோ அசிங்கத்தை தொட்டது போல் அவள் கையை உதறி முகம் சுழிக்க சுக்கு நூறாக உடைந்து போனான் கிஷோர். அவன் நெஞ்சை கிழிக்கும் வலி கண்களில் கண்ணீராக கசிந்து கொண்டிருந்தது. உன் தகுதி என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ எல்லாம் என் பக்கத்துல நிக்கவே தகுதி இல்லாதவன். ஏதோ நான் ஃபர்ஸ்ட் இயர்ல அப்பாவே இருந்ததுனால தெரியாதனமா உன்னை நம்பி லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். நீ என்ன நல்லா ஏமாத்திட்ட. ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது. இதுக்கு மேலேயும் என்னையே நானே ஃபூலாக்கிக்க மாட்டேன் என்று அபாண்டமாக கிஷோர் மேல் பழிகளை அடுக்கிக் கொண்டே போனாள் மேனகா. உன் கூட நான் நடந்து வர்றப்போ நம்ம காலேஜே என்னை எவ்வளவு கேவலமா பார்க்கும் தெரியுமா? எல்லாரும் சிரிப்பாங்கடா. எனக்கு அப்படியே செத்துடலாமான்னு தோணும். உன்னோட சேர்த்து என்னையும் ஒரு பெக்கர் மாதிரி தான்டா பார்த்தாங்க எல்லாரும். ச்சே, உன்னால நான் கேட்கிற எதையாவது வாங்கி தர முடியுமா? முடியாது. உன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியல, இதுல எங்க என்ன நல்லா வச்சுக்க போற? நீ ஒரு லூசர் கிஷோர். உன் கூட இருந்தா நானும் உன்ன மாதிரி தான் காசுக்கு கஷ்டப்படணும். என்னால் அப்படி வாழ முடியாது.
என் கால் தூசிக்கு கூட பெறாதவும் கூட நான் என் லைஃபை ஸ்பாயில் பண்ணணும் என்று படபடவென எரிச்சலாய் சொன்னவள் கௌதமின் கைகளை கோர்த்து அவன் தோளில் சாய்ந்து கொண்டு, இனிமே இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட். இவன் உன்னை விட எல்லா விதத்திலையும் பெட்டர். நீ எனக்காக வாங்கி தர எல்லாமே உன்ன மாதிரி சீப்பா தான் இருக்கும். வெளியே கூட்டிட்டு போனா கூட ரோட்டு கடையில சாப்பாடு வாங்கி தர்ற உன்ன மாதிரி ஒரு சீப்பான ஆள் கூட என்னால இனி இருக்க முடியாது. கௌதம் தான் இனி என் பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே என்று அனல் கங்குகள் போல வார்த்தைகளை கொட்டி தீர்த்தாள் மேனகா. அவளது ஒவ்வொரு வார்த்தைகளும் கிஷோரை உடைத்து போட்டது. மனம் உடைந்து சிலை போல் நின்றிருந்தான் கிஷோர். கண்கள் கலங்கி கண்ணீர் வெளியே வர துடித்துக் கொண்டிருக்க இவர்கள் முன்னே அழக்கூடாது என்ற எண்ணத்தில் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். இப்போது கூட அவனுக்கு மேனகா பாவம், இந்த கௌதம் தான் ஏதாவது செஞ்சு ஏமாத்திருப்பான் என்று ஒரு நொடி தோன்றியது. ஆனால் மேனகாவின் கண்களில் இருந்த துரோகம் இதற்கு மேலும் இவளை நம்புவது வீண் என்ற உண்மையை சுளீரென உரைக்க வைத்தது. வேதனை நிறைந்த விழிகளுடன் அவர்கள் இருவரையும் பார்த்தான் கிஷோர். கௌதம் அவனை பார்த்து நக்கலாய் சிரித்துவிட்டு அவன் கையில் இருந்த கவரை வாங்கியவன் அதிலிருந்த காண்டமை வெளியே எடுத்து, ப்ரோ, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சாரி உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீங்களே காண்டம் வாங்கி கொடுக்குறீங்களே, ரொம்ப பெரிய மனசுதான் ப்ரோ என்று வார்த்தைகளில் காயப்படுத்தினான். இழப்பின் வலியில் கசந்த இதயத்துடனே நின்றிருந்தான் கிஷோர். இன்னும் உனக்கு இங்க என்ன வேலை? அதான் டெலிவரி பண்ணிட்டல, கிளம்பு, கெட் அவுட் என்று காட்டு கத்தலாய் கூறினாள் மேனகா. ஐ, ஸ்ட்ராபெரி ஃபிளேவர், ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, பார்த்து பத்திரமா போங்க, உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட நான் பாத்துக்கிறேன் என்று மேனகாவை தன் பக்கம் திருப்பி கௌதம் அவள் உதட்டில் அழுத்தி முத்தம் கொடுக்க, அதையெல்லாம் பார்க்க சக்தி இல்லாத கிஷோர் வலி நிறைந்த விழிகளுடன் அங்கிருந்து கிளம்பினான். ப்ரோ, டெலிவரி காசு வாங்காம போறீங்க என்று கௌதம் வேண்டுமென்றே கேட்க அவர்களை திரும்பி கூட பார்க்காமல், உங்க ரொமான்டிக் நைட்டுக்கு அது என் கிஃப்ட் ப்ரோ என்று விரக்தியான வார்த்தைகளில் சொன்ன கிஷோர் விறுவிறுவன நடந்து வெளியே வந்தான். கதவு அடைக்கும் சத்தம் கேட்டது. மழை இன்னும் விடாமல் பெய்து கொண்டிருக்க தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு நீண்ட தூரம் ஏதோ நினைப்பில் சென்றான். எங்கே செல்கிறான் என்றே தெரியாத ஒரு பயணம் அது. ஒரு கட்டத்துக்கு மேல் வண்டியை ஓட்டவும் மனமில்லாமல் போக பைக்கை நிறுத்திவிட்டு நட்டு நடு ரோட்டில் முட்டி போட்டு அமர்ந்து விட்டான். மனதின் பாரம் நெஞ்சை அரித்துக் கொண்டிருக்க முயன்றவரை தன் வேதனையை கட்டுப்படுத்த முயற்சி செய்தான். அவன் வாழ்வில் மேனகா ஒரு நாளும் அவனை விட்டு போக மாட்டாள் என்றே நினைத்திருந்தான். இன்று அவளின் பேச்சையும் அவளின் செயலையும் கண்டவனுக்கு மனமெங்கிலும் வெறுப்பே நிறைந்திருந்தது. அவள் பேசிய வார்த்தைகள் காதுக்குள் ஓடிக்கொண்டிருக்க தன் பாக்கெட்டில் இருந்த லிப்ஸ்டிக்கை வெளியே எடுத்து மழையில் காட்டினான். அது உருகி கரைந்து சிவப்பாக வழிந்து ஓடியது. அது முழுவதுமாக கரைந்து மறைய அவன் மனதும் கழுவி சுத்தம் செய்யப்பட்டது போலவே நிம்மதி அடைந்தது. மெல்ல எழுந்தவன் எங்கு செல்வதென்று கூட அறியாமல் வெறுப்பில் நடுரோட்டில் நின்று கொண்டிருந்தான் கிஷோர். கண்கள் தானாய் கண்ணீரை சிந்திக்கொண்டு கிரிங் 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 என வைப்ரேட் ஆனது அவன் செல்போன். அதில் வந்த SMS செய்தியை ஓபன் செய்தான். Congratulations, you have successfully passed your test. Welcome to Aditya family, Mr. Kishore Aditya என்று படித்தவன் முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வெறும் வெறுமையே குடிகொண்டிருந்தது. மெசேஜ் வந்த அடுத்த நிமிடமே அவன் போன் ஒலிக்க ட்ரூ காலரில் தெரிந்த வேதாச்சலம் MABL லீகல் அட்வைசர் என்ற பெயரை கண்டு சலனமே இல்லாமல் போனையே வெறித்தான். அந்த ஓல்டு மாடல் செல்போனில் பாதி டெம்பர் கிளாஸ் உடைந்திருக்க அதில் இருந்த பெயரும் பாதிதான் தெரிந்தது. வேறு வழியே இல்லாமல் தொடர்ந்து வந்த போனை அட்டன் செய்து காதில் வைத்தான். சொல்லுங்க என்றான் கிஷோர். அந்த மெசேஜ் பார்த்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதுக்கான பலன் உனக்கு இப்போ கிடைச்சிருக்கு கிஷோர். இதுக்கு மேலேயும் நீ இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ யாரு, உன் ஒரிஜினல் ஐடென்டிட்டி என்னன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதை நீ வேணாம்னு ஒதுக்க முடியாது. உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நீதான் ஆதித்யா குடும்பத்தோட அடுத்த வாரிசு. 1000 கோடி சொத்துக்கு ஒரே பவர் ஆஃப் அட்டார்னி. இதை யாராலையும் மாற்ற முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே வா என்று எதிர்புறத்திலிருந்து தீர்க்கமான ஒரு 60 வயது மதிக்கத்தக்க குரல் கேட்டது. அதில் கிஷோர் மேல் இருக்கும் அக்கறையும் தெளிவாக புரிந்தது. என்று மட்டுமே பதிலாய் அளித்தான் கிஷோர். நீ அடுத்து பண்ண வேண்டிய வேலையும் உனக்கு மெசேஜ்ல வந்திருக்கும். நாளைக்கு காலையில் முதல் வேலையா நீ அந்த வேலையை முடிச்சிரு என்று சிறிது கண்டிப்புடன் சொல்லிய அந்த குரல் போனை கட் செய்ய கிஷோர் வெறும் கசப்பான புன்னகையுடன் மழையில் நனைந்து கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியும் இந்த நொடி அவன் வாழ்க்கை மாறிவிட்டதென்று. ஆனால் அவனால் முழுமையாக அதில் லயிக்க முடியவில்லை. மீண்டும் அவன் செல்போன் வைப்ரேட் ஆனது. ராயல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யுவர் அக்கவுண்ட் பேலன்ஸ் 1000 crores. சைபர்கள் மொபைல் ஸ்கிரீனை தாண்டி நீண்டு கொண்டே போனது. நிச்சயமாக அது 100 கோடியை தொட்டுவிடும் என்பது மட்டும் கிஷோருக்கு நன்றாக புரிந்தது. துக்கமும் சந்தோஷமும் ஒரே நேரத்தில் வந்தால் ஒரு மனிதனால் எப்படி அதை அனுபவிக்க முடியும்?
சில நொடிகளுக்கு முன்பு காதலியால் காசில்லாதவன், எதற்கும் லாய்க்கில்லாதவன் என கிட்டத்தட்ட பிச்சைக்காரனை போல தூக்கி எறியப்பட்ட கிஷோர் இப்போது இந்த சிட்டிக்கே ராஜா, கோடீஸ்வரன். இனிதான் அவன் ஆட்டம் ஆரம்பமாக போகிறது. உண்மையில் கிஷோர் யார்? அவன் எப்படி பணக்கார ஆதித்யா குடும்பத்தின் வாரிசாக இருக்க முடியும்? காதல் தோல்வியில் தவிப்பவனின் வாழ்க்கை இனி என்னவாக போகிறது? சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு அதிர்ச்சி திருப்பங்களுடன் பதிலளிக்க போகிறது இன்ஸ்டா மில்லனியர் புத்தம் புதிய ஆடியோ சீரீஸ் உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில். கீப் லிசனிங். செல்போனை பேண்டில் போட்டவன் தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு ஒரு வழியாக எப்படியோ ஹாஸ்டல் வந்து சேர்ந்தான். அப்படியே படுக்கையில் விழுந்தான். எப்படி தூங்கினோம் என்று தெரியாமல் தூங்கியவனுக்கு இரவு லாயருடன் போனில் பேசியதெல்லாம் நினைவு வந்ததும் சட்டென்று படுக்கையில் இருந்து எழுந்தான். அப்போது காலை விடிந்திருந்தது. அவசரமாய் கிளம்பியவன் எப்பொழுதும் கடைக்கு கிளம்பும் எண்ணத்திலேயே டெலிவரி பாய் உடையை உடுத்திக்கொண்டு ரூமை விட்டு கிளம்பினான். அவன் நண்பர்கள் எல்லோரும் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு ஷேர் ஆட்டோவை பிடித்துக் கொண்டு சென்னை நகரத்தின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் அந்த ராயல் பேங்கை நோக்கி பயணித்தான் கிஷோர். நகரத்தின் மிக முக்கிய பெரும்புள்ளிகள், செல்வந்தர்கள் மட்டுமே அந்த பேங்கில் வங்கி கணக்கு வைத்திருப்பர். வெறும் பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தும் அந்த பேங்கிற்குத்தான் அவனை போகச் சொல்லி அந்த மெசேஜில் இருந்தது. ஷேர் ஆட்டோவிற்கு 20 ரூபாய் பணத்தை கொடுத்தவன் வெளியே இருந்து பேங்கை பார்த்தான். கண்ணாடியால் கட்டப்பட்ட கட்டிடம், கிட்டத்தட்ட 15 தளங்கள் இருக்கும். பார்க்கிங் இடத்தில் கூட உயர்தர கார்கள் வரிசையாய் நின்று கொண்டிருந்தது. அங்கிருந்தவர்கள் இவனை மேலும் கீழும் ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு சென்றனர். அவன் உடுத்தியிருக்கும் உடைக்கும் அவன் நிற்கும் இடத்திற்கும் கொஞ்சமும் பொருத்தமில்லாமல் இருந்தது. பெரிதா இதை பற்றி கண்டுகொள்ளாதவன் கதவை திறந்து உள்ளே நுழைய சரியாக உள்ளே இருந்து வந்த பெண் மீது கதவு மோதிவிட்டது. கிஷோர் கவனிக்காமல் திறந்திட அதில் முட்டிக்கொண்ட அந்த பெண் தலையை பிடித்துக்கொண்டு அவனையே முறைத்து பார்த்தாள். ஹை ஹீல்ஸ் உதவியால் சற்று உயரமாய் தெரிந்தவள் வெளிர் நிற மஞ்சள் கிராப் டாப்ஸும் வெள்ளை நிற முழு நீல ஜீன்ஸும் அணிந்து தலையை தேய்த்தபடியே அவனையே முறைத்து பார்த்தாள். உனக்கு என்ன கண்ணு தெரியலையா இடியட் என்று கண்ணை உருட்டி எள்ளும் கொள்ளுமாய் விடுத்து கேட்க அவளையே இமை கொட்டாது பார்த்தான் கிஷோர். இவளின் சத்தம் கேட்டு பரபரப்பாய் இவர்களிடம் ஓடி வந்தாள் மேனேஜர் தாரா. அவளுக்கும் இளவயதுதான். நேர்த்தியான கார்ப்பரேட் உடையில் இருந்தாள். மேம், இஸ் தேர் எனி ப்ராப்ளம் என்று தன்மையாய் அவளிடம் கேட்க நடந்ததை சொன்னாள் இடிவாங்கிய பெண். இவன மாதிரி ஆடுகளெல்லாம் யாரு உள்ள விட்டது? உங்க செக்யூரிட்டி என்ன தூங்குறாரா என்று கடுப்பாய் கேட்டாள் அந்த இளம்பெண் தலையை தேய்த்தபடியே. சாரி மேம், நான் என்னன்னு பாக்குறேன் என்று அவளிடம் சொன்ன மேனேஜர் தாரா கிஷோரிடம் திரும்பி, யார் நீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? டெலிவரினா கேட்லயே கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு இந்த ஃப்ளோருக்கெல்லாம் வர்றீங்க? செக்யூரிட்டி செக்யூரிட்டி என்று கூப்பிட ஆரம்பித்தாள் தாரா. மேம் மேம், 1 செகண்ட், நான் இங்கே கேஷ் வித்ட்ரா பண்ண வந்திருக்கேன். ஐ ஹாவ் மை அக்கவுண்ட் ஹியர் என்று நிதானமாய் கூறினான் கிஷோர். அவன் சொன்ன பதிலை கேட்டதும் இருவரும் வெகுவாய் அதிர்ந்தனர். ராயல் பேங்கில் குறைந்தது 50 லட்சம் தொகையை வைத்திருந்தால்தான் வங்கி கணக்கையே தொடங்க முடியும். அப்படி இருக்கையில் கிஷோரின் வயதும் அவன் உடுத்தி இருக்கும் உடையும் வைத்து அவன் நிச்சயம் பொய் கூறுகிறான் என்றே நினைத்தாள் தாரா. ஆனால் கிஷோர் எப்பொழுதும் போல் தீர்க்கமான பார்வையுடன் அமைதியாய் நின்று கொண்டிருந்தான். அவனை சந்தேகமாய் பார்த்த தாரா, ஓ, கேஷ் வித்ட்ரா பண்ண வந்திருக்கீங்களா? அப்போ உங்ககிட்ட எங்க பேங்க் கார்டு இருக்கணுமே. கேன் யூ ஷோ மீ யுவர் கஸ்டமர் கார்டு என்று நக்கலாக கேட்டாள். ஒரு நொடி அமைதியாக இருந்தவன், என்கிட்ட கார்டு இல்ல என்று மெல்ல கூறினான் கிஷோர். இவனின் பதிலை கேட்ட அந்த இளம் பெண்ணிற்கு ஆச்சரியமாகவும் அதே நேரம் சிரிப்பாகவும் இருக்க, தாரா, நம்ம நினைச்சது போல இவன் இந்த பேங்க் கஸ்டமர் இல்ல போல என்று நினைத்தாள். அப்பொழுது அந்த பெண்ணின் அப்பா அவளை அழைக்கவும் தாராவின் கைகளை பற்றியவள், don't allow these kind of local guys inside the bank. Then there is no difference for the elite customers like us and the normal people என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டாள். தாரா அவர்களை பார்க்கிங் வரைக்கும் வழி அனுப்ப சென்றிருந்தாள். அதிலேயே தெரிந்தது அந்த இளம் பெண்ணின் அப்பா மிகப்பெரிய பணக்காரர் என்று. அவர்களை வழி அனுப்பிவிட்டு திரும்பி வந்த மேனேஜர் தாரா கிஷோரை தேட, அவனோ அந்த பேங்கில் விஐபிக்கு என்று சிறப்பாய் ஒதுக்கப்பட்டிருக்கும் அறைக்குள்ளே நுழைவதை கண்டவள், ஐயோ, இவன் வேற இப்போ அங்க போறானே, சீஃப் மேனேஜர் மட்டும் பார்த்தா என்ன உண்டிலன் பண்ணிடுவாரே என்று மிரண்டவள் அவனை தடுப்பதற்காக ஓடினாள். ஹே நில்லு என்று சத்தமாய் கத்திட
அங்கிருந்த அனைவரும் இவள் சத்தத்தில் இவளை ஒரு மாதிரியாக பார்த்து வைத்தனர். ஹிஹி, சாரி, நீங்க உங்க வேலையை பாருங்க என்று அசட்டு சிரிப்பு சிரித்து சமாளித்தவள் அவனிடம் நெருங்க வர அதற்குள் கிஷோர் அந்த அறைக்குள்ளே நுழைந்திருந்தான். உள்ளே சீஃப் மேனேஜர் சோஃபாவில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து ஓய்வாக இருக்க இவன் உள்ளே நுழைந்த சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தார். உள்ளே வந்து நின்ற கிஷோரை மேலும் கீழும் ஒரு மாதிரியாக பார்த்தவர், யாரு நீங்க இங்க எப்படி உள்ள வந்தீங்க என்று சற்று அதிர்ச்சியுடனே கேட்டார் அவர். நான் இங்க என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ண வந்திருக்கேன் என்று கிஷோர் சொல்ல அவரும் அவனை ஒரு மாதிரியாக மேலும் கீழும் பார்த்தார். உனக்கு செக் பண்ணணுமா? அப்போ உங்ககிட்ட விஐபி கார்டு இருக்கா என்று தெனாவெட்டாக கேட்டார் சீஃப் மேனேஜர். அமைதியாயிருந்தான் கிஷோர். கோடி கணக்கில் சொத்து மதிப்பு உள்ளவங்களுக்கு தான் இந்த பேங்க் விஐபி கார்டு தரும். அது சரி, உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எப்படி அது இருக்கும்? முதல்ல உன்னை யார் இங்க உள்ள விட்டது? உங்ககிட்ட அட்லீஸ்ட் பேங்க் கார்டு ஆச்சு இருக்கா என்று கடுப்புடன் கேட்டார் மேனேஜர். அதற்கும் அவன் அமைதியாய் இருக்க கடுப்பான சீஃப் மேனேஜர், முதல்ல இங்கிருந்து வெளியே போ என்று சத்தமாய் கத்தினார். அவரையே அமைதியுடன் பார்த்த கிஷோர், உங்ககிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னிஷன் இருக்கா என்று கேட்டான். அவனை ஒரு நொடி இமைக்காமல் பார்த்த சீஃப் மேனேஜர் அதிர்ந்து நின்றார். இருக்கு, அது எதுக்கு உனக்கு என்று கேட்டார் அவர். என்னோட அக்கவுண்ட் செக் பண்ண என்று பொறுமையாய் பதில் சொன்னான் கிஷோர். இந்த பையனுக்கு இங்க எப்படி அக்கவுண்ட் இருக்கும்? ஒருவேளை ஏமாத்தணும் என்று நினைத்தபடியே ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னிஷனரை எடுத்து வந்தார் சீஃப் மேனேஜர். கிஷோர் அவனின் கட்டை விரலை வைக்க அந்த மிஷினில் இருந்து ஒரு பீப் சத்தமும் கூடவே சிகப்பு லைட்டும் எரிந்து அதன் திரையில் ஃபிங்கர் பிரிண்ட் டஸ் நாட் மேட்ச் என்று ஒளிர்ந்தது. அதை கண்ட மேனேஜருக்கு கோபம் வந்தது. தம்பி, நீ என் நேரத்தை வீணடிக்க வந்திருக்கியா? முதல்ல இங்கிருந்து போ, இல்ல செக்யூரிட்டியை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லுவேன் என்று காட்டமாய் கத்த, சாரி, கேன் ஐ ட்ரை ஒன் மோர் டைம்? நான் என்னோட ஆள்காட்டி விரலை ட்ரை பண்ணி பார்க்கவா என்று கிஷோர் கேட்க அதில் இன்னும் கடுப்பான மேனேஜர், நீ ஒவ்வொரு விரலா வச்சு பார்த்து விளையாட இது ஒன்றும் விளையாட்டு பொருள் இல்ல என்று அவர் கத்திக்கொண்டு இருக்க இவன் அதற்குள் அவனின் ஆள்காட்டி விரலை வைத்திருந்தான். உடனே அந்த மிஷினும் பச்சை நிற ஒளியை பரப்பி ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச்ட் பர்ஃபெக்ட்லி என்று அதன் திரையில் மின்னியது. அதை கண்ட அந்த மேனேஜர் அதிர்ந்து போனார். சந்தேகத்துடன் கம்ப்யூட்டரை சென்று பார்க்க இவனின் தகவலை கண்டு அதிர்ச்சியின் விளிம்பிற்கே சென்று விட்டார். அவர் கண்கள் விரிந்து விழிகள் கீழே விழுந்து விடுவது போல் ஆச்சரியத்தில் முன்னால் வந்தது. அதில் அவன் புகைப்படத்துடன் அவன் பெயர் கிஷோர் ஆதித்யா என்று மின்ன அதற்கு கீழ் 1000 கோடி கணக்கில் உள்ள அவன் சொத்துக்களின் விவரங்கள் மின்ன அதை கண்டு அதிர்ந்தவரின் நாக்கு மேலன்னத்தில் ஒட்டி கொண்டது. நீங்க ஆதித்யா ஃபேமிலி சேர்ந்தவரா என்று கொஞ்சமும் அதிர்ச்சி விலகாமல் மேனேஜர் கேட்க ஒரு அசட்டு சிரிப்புடன் அந்த சோஃபாவில் கம்பீரமாக சென்று அமர்ந்தான் கிஷோர் குமார். பேங்கில் கிஷோரின் அக்கவுண்டை பார்த்த மேனேஜரின் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. கம்ப்யூட்டரையும் கிஷோரையும் மிரட்சியுடன் மாறி மாறி பார்த்தவர் பிறகு மிகவும் பவ்யமாய் கிஷோரிடம் வந்து, சார், நீங்க ஆதித்யா ஃபேமிலி சேர்ந்தவரா என்று கொஞ்சமும் அதிர்ச்சி விலகாமல் கேட்டார். கடை கண்ணால் அவரை பார்த்த கிஷோரின் இதழ்கள் அவர் கேட்ட கேள்விக்கு புன்னகையை மட்டுமே பதிலாய் தந்தது. சார், ப்ளீஸ் நீங்க கம்ஃபர்டபுளா உட்காருங்க என்று கூறினார் மேனேஜர். அவரை பார்த்து லேசாக சிரித்தவன் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு நன்றாக அமர்ந்து கொண்டான். ஐ எம் சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம நான் அப்படி நடந்துக்கிட்டேன். ஐ எம் கணேஷ், சீஃப் கஸ்டமர் மேனேஜர் ஆஃப் ராயல் பேங்க் என்று வலிந்தபடி சொன்னார். தீர்க்கமாக அவரை பார்த்த கிஷோர், என் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்றீங்களா என்று கேட்டான். எஸ் ஷோர் சார், இப்பவே உங்க அக்கௌண்ட் செக் பண்ணிடலாம் சார் என்று சொன்ன கணேஷ் ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னைசர் உதவியுடன் கிஷோரின் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் செய்து அவனுக்கு வேண்டிய தகவல்களை எடுத்தார். சார், உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 350 கோடி, கரண்ட் அக்கௌண்ட்ல 100 கோடி, மொத்தமா 450 கோடி இருக்கு. உண்மையில் கணேஷிற்கு கிஷோரின் அக்கவுண்ட் பேலன்ஸ் கண்டு மூச்சு முட்டியது. ஏனென்றால் கிஷோர் வயதில் இருக்கும் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த பேங்கில் இவ்வளவு பணம் அக்கவுண்டில் இல்லை. இவ்வளவு சின்ன வயசுல இவர் பேர்ல மட்டும் இவ்வளவு பணம் இருக்கு. நம்ம வாழ்க்கை முழுக்க இப்படி வேலை செஞ்சா கூட இந்த பணத்தை நம்மளால கண்ணால கூட பார்க்க முடியாது. ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் என்று நினைத்து கொண்டார். சார், உங்க அக்கவுண்ட்ல இன்னும் சில பல டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் என்று சொல்லிய கணேஷ் அவர் வேலையில் கவனமாக இருக்க
கிஷோரின் கண்கள் கம்ப்யூட்டர் திரையையே அசையாமல் பார்த்து கொண்டிருந்தது. இந்த ஃபோல்டர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே உங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ். மும்பையில் பிரைவேட் பேலஸ் வாங்கியிருக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இது. அண்ட் அந்தமானில் சப்மரைன் ஹவுஸ் அண்ட் ஸ்விஸில் 2 பிரைவேட் வில்லா, இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபோல்டரில் இருக்குது. தென் இந்த ஃபோல்டரில் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃபேமஸ் ஒயின் ஃபேக்ட்ரி ஓன் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ், துபாய் 7-ஸ்டார் ஹோட்டல் அண்ட் 42 கோல்ட் பிரிக்ஸ், பூஜ் கலிஃபாவில் 100th ஃப்ளோரில் இருக்கிற டாப் விஐபி பிளாட், அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஃபோல்டரில் இருக்குது என்று கிஷோரின் ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கும் அதிகமான மொத்த சொத்து கணக்கை பார்த்த கணேஷிற்கு தலை சுற்றியது. கணேஷ் தன் வாழ்வில் முதல் முறையாக இத்தனை சொத்தையும் கேள்விப்படுகிறார். கணேஷ் சொல்லி முடிக்கும் வரையும் பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்த கிஷோர், ஓகே கணேஷ், எனக்கு இப்போ விஐபி கார்டு கிடைக்குமா என்று கேட்டான். வாட் சார், நீங்க எங்க பேங்கோட விவிவிஐபி கஸ்டமர் சார், உங்களுக்கு இல்லாத விஐபி கார்டா? 2 minutes சார், இப்பவே கொண்டு வரேன், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என்று பணிவுடன் சொல்லிய கணேஷ் அவனுக்கான கார்டை எடுக்க சென்றான். ஆப்பிள் மில்க் ஷேக் வந்து கொடுத்தார் கேட்டரிங் இன்சார்ஜ். கிஷோருக்காக அந்த பேங்கில் விஐபிற்கு என்று தனியாய் கொடுக்கப்படும் விஐபி கார்டை பவ்யமா எடுத்து வந்தார் கணேஷ். சார், உங்க கார்டு என்று இன்முகத்துடன் கணேஷ் கொடுக்க அதனை பெற்றுக்கொண்ட கிஷோர் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு வெளியே கிளம்பினான். கணேஷ் அவனை வழியனுப்புவதற்காக கம்ப்யூட்டர் அனைத்தையும் ஷட் டவுன் செய்தான். வெளியே தாரா மிகவும் படபடப்புடனே நின்று கொண்டிருந்தாள். என்ன உள்ள போனவனை இன்னும் காணோம்? ஒருவேளை கணேஷ் சாரே அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காரா? ஐயோ, இப்போ என்கிட்ட வந்து ஏன் அவனை உள்ள விட்டான்னு கேட்டா என்ன பண்றது என்று குழப்பத்துடனே யோசித்துக் கொண்டிருந்தாள். அதே நேரம் சரியாக கிஷோர் உள்ளிருந்து வெளியே வர அவனை கண்டதும் மீண்டும் அதே டோனில், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ விஐபி ரூம்குள்ள போவ? வா, உன்னை இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போறேன் என்று கடுமையாய் சொல்லியவள் அப்பொழுதுதான் அவன் கையை பார்த்தாள். கிஷோரின் கையில் விஐபி கார்டு இருக்க அதனை கண்டவள், உன்கிட்ட எப்படி இந்த கார்டு வந்துச்சு என்று கேட்டாள். கிஷோர் பதில் சொல்ல வருவதற்குள் வெளியே வந்த கணேஷ் அங்கு நடப்பதைக் கண்டு வேகமாய் அவர்களிடம் வந்து, தாரா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்று கண்டிப்புடன் கேட்டார். சார், இவன் உள்ள வந்து விஐபி கார்டு திருடிட்டு இருக்கான், நான் இவனை வெளியே போக விடாம பிடிச்சிட்டேன் என்று கிஷோரை பற்றிய உண்மை அறியாமல் சொல்ல அதில் கடுப்பான கணேஷ், வாய மூடு தாரா, இவர் நம்ம பேங்கோட பிரஸ்டீஜியஸ் கஸ்டமர், அதுவும் விஐபி கஸ்டமர். ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு மேனஸ் தெரியாத உனக்கு? உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு என்று வார்த்தைகளை கடித்து துப்பினான். அதை கேட்டு ஒரு நிமிடம் கிஷோரை அதிர்ச்சியாய் பார்த்த தாரா உடனே சுதாரித்து, சாரி சார் என்று தலையை தாழ்த்தி மன்னிப்பு கேட்க கிஷோர் அவளை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அங்கிருந்து கிளம்பினான். அவன் லிப்டில் மறைந்தவுடன், என்ன தாரா, அவர் யார் தெரியுமா? ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட வாரிசு, 100 crores அக்கவுண்ட் ஹோல்டர், பார்த்து ட்ரீட் பண்ணுங்க எல்லாரும் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு செல்ல பிரமிப்பில் வாயடைத்து நின்றாள் தாரா. மீண்டும் ஷேர் ஆட்டோவில் டிராவல் செய்து நேரே அவன் தங்கியிருக்கும் ஹாஸ்டல் அறைக்கு வந்தவன் உடைகளை மாற்றிவிட்டு தன் கல்லூரி பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். கிளாஸ் ஆரம்பித்திருந்தாலும் இன்னுமே மாணவர்கள் ஆங்காங்கே சுற்றி கொண்டுதான் இருந்தனர். அமைதியாய் நடந்து கொண்டிருப்பவனை நோக்கி கத்திக்கொண்டே ஓடி வந்தாள் நித்யா. நித்யா கிஷோருடன் படிக்கும் மாணவி, அவனுடைய நெருங்கிய தோழியும் கூட. கிஷோர் மேல் உண்மையான அன்பு கொண்ட நல்ல ஃப்ரெண்ட். பார்க்க என்னதான் டாம் பாய் தோற்றத்தில் இருந்தாலும் மென்மையான குணம் கொண்டவள். கொஞ்சம் சேட்டையும் அதிகம்தான். டே நல்லவனே, நில்றா என்று மூச்சிறைக்க ஓடி வந்து அவன் முன்னே நின்றாள். கிஷோர் அமைதியாய் என்ன என்பது போல் அவளை பார்க்க, இந்த லுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, இவ்வளவு தூரம் கத்திட்டே ஓடி வரேன்ல, என்னன்னு கேட்குறியா? ஏன்டா லேட்டு என்று கேட்டாள் நித்யா. காலையில் சின்ன வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன். ஆமா, நீ ஏன் இன்னும் கிளாஸ் போகாமல் இருக்க? எங்க மற்றவங்களாம் என்று பேச்சை மாற்ற கேட்டான் கிஷோர். ஃபர்ஸ்ட் அவரே தியரி, யார் போவா? மற்றவங்களாம் கேன்டீனில் இருக்காங்க, வா நம்மளும் போவோம் என்று நித்யா பின்னே திரும்பி நடக்க, அந்த பக்கம் எங்க போற, வா கிளாஸுக்கு போவோம் என்று நித்யா வரமாட்டேன் என்று அடம் பிடித்த பிறகும் அவளின் பையை பிடித்து தரவன் இழுத்துக்கொண்டு கிளாஸை நோக்கி சென்றான் கிஷோர். ப்ரொஃபசர் பாடம் நடத்தி கொண்டிருக்க சற்று தயக்கத்துடன் கிளாஸ் வாசலில் நின்றான் கிஷோர். என்றுமில்லாத திருநாளாய் கிஷோர் கிளாஸிற்கு லேட்டாக வருவதை அங்கு இருப்பவர்கள் தான் 8வது அதிசயமாக பார்த்து வைத்தனர். கிளாஸ் வாசலில் அவனும் நித்யாவும் அமைதியாய் நிற்க ப்ரொஃபசர் கார்த்திகேயன் அவர்களை முறைத்துவிட்டு, இதுதான் கிளாஸுக்கு வர நேரமா
கெட்டன் என்று கடுகாய் பொறிந்தார். கிஷோர் அமைதியாய் அமர்ந்து பாடத்தை கவனிக்க தொடங்கினான். கார்த்திகேயன் மனசாட்சியே இல்லாமல் 1.5 மணி நேரம் பாடம் எடுத்துக் கொண்டிருக்க முக்கால்வாசி கிளாஸ் உறங்கிவிட்டது. கிஷோர் மட்டும் கவனமாக நோட்ஸ் எடுத்துக் கொண்டிருந்தான். பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு படுத்திருந்தவர்கள் எல்லாரும் எழுந்திட, அடுத்த கிளாஸ்ல டெஸ்ட் இருக்கும் என்று சொல்லிவிட்டு கிஷோரை ஒரு முறைத்து விட்டு சென்றார் ப்ரொஃபசர். எப்போதும் தன்னிடம் கனிவாக நடந்து கொள்ளும் ப்ரொஃபசர் கார்த்திகேயன் இப்படி முறைத்துவிட்டு செல்வது கிஷோருக்கு நெருடலாகவே இருந்தது. கிஷோர் அருகில் வந்து அமர்ந்த நித்யா, இதுக்கு மேல என்னால கிளாஸ்ல இருக்க முடியாது, நான் நம்ம பசங்களை பார்க்க போறேன், நீயும் வா என்று அவனை இழுக்க கிஷோர் நகராமல் இருந்தான். அவன் பார்வை சென்ற இடத்தை கண்ட நித்யா அதிர்ந்து நின்றாள். அங்கு மேனகாவும் கௌதமும் கை கோர்த்தபடி சிரித்து சிரித்து பேசிக்கொண்டு வந்தனர். கிஷோரின் கிளாஸில் இருக்கும் அனைவருக்கும் அவனும் மேனகாவும் காதலித்து வந்தது தெரியும். அப்படி இருக்கையில் இன்று மேனகா கௌதமுடன் வருவதைக் கண்டு எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். அங்க பாரு, அந்த மேனகா கௌதம் கூட வரா என்று ஒருவள் கூற, எனக்கு அப்பவே தெரியும், கிஷோர் மாதிரியான ஆளுங்க கூட அவ எப்படி இருப்பா என்று கேலியாய் கூறினான் ஒருவன். மற்றவர்கள் எல்லாம் இவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க கிஷோரிடம் வந்த மேனகா, இந்தா நீ கொடுத்த போன் என்று கிஷோர் அவளுக்காய் கிஃப்டாய் வாங்கி கொடுத்திருந்த புது மாடல் ஆண்ட்ராய்டு போனை அவனிடம் கொடுத்தாள். கிஷோர் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தான். இந்தா நீ வாங்கி கொடுத்த 10,000 ரூபாய் போன், நேத்து நமக்கு பிரேக்கப் ஆனப்பவே நீ எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க முடிவு பண்ணிட்டேன், இந்தா என்று ஒரு கவரையும் சேர்த்து அவனிடம் நீட்டினாள். இதையெல்லாம் பார்த்த நித்யாவிற்கு என்ன நடந்திருக்கும் என்று புரிந்தது. திரும்பி கிஷோரை பார்க்க அவன் தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தான். அவளுக்கு சட்டென்று கோபம் தலைக்கு ஏறியது. மேனகாவையும் கௌதமையும் மாறி மாறி பார்த்தவள் சட்டன் எழுந்து நின்றாள். மேனகா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? போய் இந்த கௌதம்காகவா நீ கிஷோரை பிரேக்கப் பண்ணிருக்க? சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நித்யா கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சுளீரென வலிக்க மேனகா எரிச்சல் அடைந்தாள். கிஷோர் உன்னை எவ்வளவு லவ் பண்ணா? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா துடிச்சு போயிருவான். உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டான், என்னெல்லாம் பண்ணிருக்கான், எல்லாம் மறந்து போச்சா என்று வெடித்து கேட்டாள் நித்யா. கிஷோர் அவளின் கைகளை இறுக்கமாய் பற்றி அவளை அமைதிப்படுத்த முயற்சித்தான். நீ சும்மாருடா, நீ இப்படி அமைதியா இருக்கிறதுனாலதான் இதுக்கெல்லாம் உன் மண்டையில நல்ல மிளகா அரைக்குதுங்க என்று அவனிடம் சொல்லியவள் மேனகாவிடம் திரும்பி, உனக்காக தான் பார்ட் டைம் வேலைக்கு போய் நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தான், உனக்காக தான் அவன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அந்த போன் வாங்கி கொடுத்தான், உன் செமஸ்டர் ஃபீஸ் எல்லாம் கட்டினான், அவ்வளவு ஏன் நீ போட்டிருக்க ட்ரெஸ், ஷூ, கம்மல், லிப்ஸ்டிக் முதற்கொண்டு எல்லாம் அவ வாங்கி கொடுத்ததானடி. அவள் ஒவ்வொன்றாய் சொல்ல சொல்ல மேனகாவிற்கு அவமானம் பிடுங்கி தின்றது. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவன் தூங்க மாட்டான்டி, அப்படி உன்னை பாத்துக்கிட்டான். ஆனா நீ அவனை விட்டுட்டு இவன் கூட சுத்திட்டு இருக்க என்று கேட்டாள் நித்யா. நானா இவனை எனக்கு போன் வாங்கி தர சொன்னேன்? அவன் தகுதிக்கு மீறி வாங்கினது அவன் தப்பு. எனக்கு ஐபோன் கிடைக்கிறப்போ நான் ஏன் ஆண்ட்ராய்டு டப்பா போன் வச்சிருக்கணும்? நான் ஒன்னு அவனை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லை. அவன் தான் என் பின்னாடி வாலாட்டி சுத்திக்கிட்டு இருந்தான். எனக்கு ஏத்த ஜோடி கௌதம் தான். என் பர்சனாலிட்டிக்கும் அழகுக்கும் அவன் தான் கரெக்ட். அது கிஷோருக்கே தெரியும். அதான் அவனே அமைதியா இருக்கான். நீ ஏன் சும்மா லபோதிபோன்னு கத்திக்கிட்டு இருக்க? போ. கௌதமின் கையை இறுக்கமாக பிடித்தாள் மேனகா. அதை பார்த்த கிஷோரின் கண்கள் கலங்கியது. சே, இவளையா விழுந்து விழுந்து காதலிச்சோம், அம்மா தேவதைன்னு உருகணும் என அவன் மனம் அவனையே கேள்வி கேட்டது. துரோகத்தின் வலி ஆழமாய் பாய்ந்தது. நித்யா விட்டால் மேனகாவின் வாயை அடித்து உடைக்கலாமா என்றுதான் இருந்தாள். ஆனால் கிஷோர் அவள் கையை பிடித்து தடுத்திருந்தான். இதையெல்லாம் பார்த்து ரசித்த கௌதம், டார்லிங், இங்க ஒரு நெகட்டிவ் வைபா இருக்கு. நம்ம மகாபலிபுரம் வரைக்கும் என்னோட ஃபாரின் பைக்ல ஒரு ரைட் போலாமா? நீயும் நானும் தனியா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் எனக்கு மறுபடியும் நல்ல மூட் வரும் என்று ஹஸ்கி வாய்ஸில் சொன்னான். அதை கேட்டு வெட்கப்பட்ட மேனகா, நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வர ரெடி கௌதம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். கிஷோர் முகத்தில் எந்த ஒரு உணர்வையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாயிருந்தான். போடி போ, அப்படியே போயிடுங்க, உங்களால தாண்டி எல்லா பொண்ணுங்களுக்கும் கெட்ட பேர் என்று திட்டி தீர்த்தாள் நித்யா. சே, சரியான ராட்சசி, இவெல்லாம் மனுஷியே இல்லை என்று கடுப்பாய் சொன்ன நித்யா கிஷோரின் அமைதியான முகத்தை கண்டு, டே கிஷோர், இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாதடா. இந்த மாதிரியான கேவலமான ஜென்மம் உன் லைஃபை விட்டு போனதுக்கு நீதான் முதல்ல சந்தோஷப்படணும். செல்ஃபிஷ் பிட்ச்
என்று சொல்லி அவனை தேற்ற முயற்சி செய்தாள் நித்யா. கிஷோர் யோசனையுடனே அமைதியையே கடைபிடிக்க, அட அவளை பத்தி தான் உனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணலாமா? அவ எல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்காக நீ ஃபீல் பண்ணி உன் நேரத்தை வேஸ்ட் பண்ண போறியா? இவையெல்லாம் நாளைக்கே இன்னொரு பணக்காரன் வந்தா அவன் பின்னாடியே போயிடுவாடா, வர்த்துல டியூட் என்று சொல்லி அவனை சமாதானம் செய்தாள் நித்யா. அவளுக்கு தான் தெரியுமே கிஷோர் எப்படியெல்லாம் மேனகாவை காதலித்தான் என்று. நிச்சயமாக இந்த ஏமாற்றம் அவனை காயப்படுத்தி இருக்கும் என்று அவள் உணர்ந்திருந்தாள். அவன் மூடை மாற்ற முயற்சித்தவள், இருந்தாலும் நீ இவ்வளோ சப்பையா இருப்பன்னு நான் நினைக்கலடா, அம்பியை விட மோசமான ஏமாளியா இருக்க, மீனுன்னு சுத்திட்டு திரிஞ்ச, நல்லா வச்சு செஞ்சுட்டால, பேசாம நீ எல்லாம் சாமியாரா போயிடலாம்டா கோமுட்டி தலையா என்று அவனை கலாய்க்க, ரொம்ப டயலாக் பேசாத, நான் ஒன்னும் அவ்வளோ வீக் இல்லை என்று சொல்லி மெல்ல சிரித்தான் கிஷோர். அடக்கரகமே, நீ ஃபீல் பண்ணுவேன்னு நான் பேசின பாரு, என்ன சொல்லணும். சரி வா, உன்னை பிடிச்ச சனி போயிடுச்சுல, அதுக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன், நம்ம எல்லாரும் வெளியே இன்னைக்கு ஃபுல் கட்டு கட்டுவோம் என்று சொல்லி அவனின் கையை பற்றி இழுத்துச் செல்ல, நேற்று விழுந்ததில் கையில் இன்னும் காயம் இருக்க அவளின் கை பட்டதும் எரிச்சலில் கிஷோர் ஆ என்று கத்தினான். என்னாச்சுடா என்று நித்யா அவனின் கையை பார்க்க, ரத்தம் காய்ந்து சிராய்ப்புகள் கையில் இருந்தது. டே, எப்படிடா அடிபட்டுச்சு, எங்க போய் விழுந்து வார்ன என்று கேட்டாள் நித்யா. நேத்து டெலிவரி பண்ண போற வழியில வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு என்று கூறினான் கிஷோர். என்னடா சொல்ற, நீ இப்படி கவனம் இல்லாம பைக் ஓட்ட மாட்டியே என்று புரியாமல் கேட்டாள் நித்யா. ஒரு நொடி யோசித்தவன், இல்ல நேத்து நைட் நல்ல மழை வேற பெஞ்சிச்சு, அதோட ஏதோ 2 கார் என்ன சேஸ் பண்ணிட்டு வந்துச்சு, அதை பார்த்ததும் பயந்து ஒரு சந்துக்குள்ள போயிட்டேன், அது கவனம் இல்லாம வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு என்று முன்தினம் நடந்ததை கூறினான் கிஷோர். என்னது கார் சேஸா? ஆமா, இவர் பெரிய டாம் குரூஸ் போடாங்க, உனக்கு மட்டும் எங்க இருந்து தான் இப்படி எல்லாம் கிளம்பி வராங்களோ என்று நொந்து கொண்டாள் நித்யா. விடு நித்யா, என்ன மாதிரி ஹேண்ட்ஸம் பாய்ஸ் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் என்றான் கிஷோர். அடங்கப்பா. நான் நம்ம பசங்களை எதிரில் இருக்கிற ஹோட்டலுக்கு வர சொல்லிட்டேன், நம்மளும் போவோமா மிஸ்டர் ஹேண்ட்ஸம் என்று கூறினாள். இருவரும் சிரித்தபடியே அருகே இருந்த ஹோட்டலிற்கு சென்று நண்பர்களுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே வந்த நித்யாவின் ரூம்மேட்ஸ் கேர்ள்ஸ், நித்யா 1 minute என்று அவளை அழைக்கவும், இருடா வந்துடுறேன் என்று கிஷோரிடம் சொல்லிவிட்டு அவர்களை பார்க்க சென்றாள் நித்யா. என்னடி கிஷோர் ஓகேவா, மேனகா பிரேக்கப் பண்ணிட்டாலுமே, காலேஜ் ஃபுல்லா இதான் டாக் என்று கேட்டாள் பவி. அவர்கள் தன்னை பத்தி தான் பேசுகிறார்கள் என்பதை அவர்கள் பார்வையை வைத்தே புரிந்து கொண்ட கிஷோரின் முகம் வாடியது. மீண்டும் மேனகாவை பாத் ட்ரெஸ்ஸில் பார்த்தது, அவளுக்கு கௌதம் முத்தம் கொடுத்தது, மேனகா கேவலமாக பேசியது அனைத்தும் அவன் மனதை இன்னும் காயப்படுத்தியது. சட்டென அவன் செல்போன் வைப்ரேட்டரில் அதிர அதை எடுத்து காதில் வைத்தான். குட் கிஷோர், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ப்ரொசீஜரை கரெக்டாக பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். நான் கூட நீ எங்கே பேங்க் பக்கம் வராமல் போயிடுவியோன்னு யோசனையாக இருந்தேன். பட் யூ ஹேவ் சோசன் த ரைட் டெசிஷன். இது உன்னோட சொத்து, உன் உரிமையை என்னைக்கும் யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்கவே கூடாது. ஒரு லீகல் அட்வைசரை மட்டும் நான் இதை சொல்லலை, உன் பேரண்ட்ஸ் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் உன்னோட வெல் விஷராகவும் இதை நான் உனக்கு சொல்கிறேன். தென் உன்னோட 100 கோடி கரண்ட் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இனி நீ உன் இஷ்டம் போல உன் பணத்தை செலவு பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்னு லீகலாக நான் உனக்கு கைட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, ஹாவ் அ குட் டே என்று சொல்ல வேண்டிய அனைத்தையும் ஒரே மூச்சில் சொல்லி முடித்தார் லாயர் வேதாச்சலம். தேங்க்ஸ் அங்கிள் என்று சொல்லிவிட்டு காலை கட் செய்தான் கிஷோர். என்ன தம்பி, வழக்கம் போல 4 சமோசாவா? சீக்கிரம் அந்த அக்கௌண்ட் பாக்கி 120 ரூபாயை முடிங்கப்பா என்று பக்கத்து டேபிளில் இருந்த கலர் பாட்டில்களை எடுத்தபடியே சொல்லிவிட்டு சென்றார் கேண்டீன் ஓனர் கணேஷ் அண்ணன். ஆனால் அவருக்கு தெரியாது, கிஷோரிடம் இப்போது இருக்கும் காசுக்கு தினமும் 10 சமோசா மலையையே வாங்கி காலேஜிற்கே 10 வருஷம் கேண்டீனில் ஃப்ரீயாக ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் என்று. மீண்டும் செல்போன் வைப்ரேட் ஆகியது. ஓபன் செய்ய, யுவர் அக்கவுண்ட் இஸ் ஆக்டிவேட்டட். ப்ளீஸ் யூஸ் அவர் கோல்ட் விஐபி ஆக்சஸ் கார்டு ஃபார் ஆல் பர்ச்சேசஸ். தேங்க்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. For further assistance, please connect to Royal Bank. Account balance 100 crores என்று SMS செய்தி தெரிவித்தது. அதை பார்த்து புன்னகை செய்த கிஷோர் தன் சட்டை பையை தடவி பார்க்க அதில் ஒரு கிழிந்த 20 ரூபாய் நோட்டு மட்டுமே இருந்தது. என்ன வாழ்க்கடா இது, சிரிப்பதா இல்லை அழுவதா என்று சிந்தனையில் அமர்ந்திருந்தான் கிஷோர்.
அப்போது அவன் ஹாஸ்டல் ரூம்மேட்ஸ் அகில், ரோஹன் இருவரும் ஹோட்டல் உள்ளே வந்தனர். இருவரையும் பார்த்து கிஷோர் கையை அசைத்தான். அகில் விஸ்காம், ரோஹன் ஹிஸ்டரி படிக்கின்றனர் அதே காலேஜில். செல்போனையே பார்த்து கொண்டு வந்த அகில் திடீரென்று போனில் வந்த செய்தியை கண்டு, ஐயையோ எந்த குருவாயூரப்பா என்று அதிர்ச்சியாக அலறிட அங்கிருந்த அனைவருமே அவனை திரும்பி பார்த்தனர். அங்கு இருப்பவர்கள் ஒரு மாதிரியாக அவர்களை பார்த்தார்கள். டேய், கொஞ்ச நேரம் சும்மா வர மாட்டியா? இப்படி கத்தி அழகான பொண்ணுங்க முன்னாடி மானத்தை வாங்குறியடா என்று கூறினான் ரோஹன். அகில் ஏதோ சொல்ல வர, நீ ஒன்னும் சொல்ல வேணாம் என்று சொல்லி அவனை கிஷோரிடம் இழுத்துச் சென்றான் ரோஹன். ஏன்டா இப்படி கத்துன என்று கேட்டான் கிஷோர். அதற்கு பதில் சொல்லாத அகில் அவனின் போனை அவர்கள் இருவரிடமும் காட்ட, அதில் இருந்ததை கண்ட இருவருமே வெகுவாய் அதிர்ந்தனர். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். டே, என்னடா நடக்குதுங்க என்று கிஷோர் அதிர்ச்சியுடன் கேட்க, ஹவுஸ் இட் பாசிபிள்டா என்று திகைப்பு குறையாமல் கேட்டான் ரோஹன். தெரியல மச்சான், வாங்கடா நம்ம ரூமுக்கு போவோம் என்று அகில் கூற, நித்யாவிடம் அவசர வேலை, ஹாஸ்டலுக்கு போறோம், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு கிளம்பு, பை என்று சொன்ன கிஷோர் தன் நண்பர்களுடன் விரைவாக அவர்கள் தங்கியிருக்கும் ஹாஸ்டல் அறையை நோக்கி சென்றான். டே 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 நில்லுங்கடா என்று கத்திய நித்யா, இப்போ எதுக்கு இப்படி ஓடுறானுங்க என்று யோசனையில் நின்றாள். அதே வேளையில் கிஷோர் அவன் நண்பர்களுடன் தங்கியிருக்கும் ஹாஸ்டல் அறையை வேறு இருவர் திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தனர்.